வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச் இந்த ஸ்ட்ரெச் பேரு. ஓகேங்களா? புஷஸ் பொசிஷன் வாங்க. நீஸ் டவுன் பண்ணிட்டு புஷஸ் பொசிஷன். கை ரெண்டும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. நேரா நில்லுங்க. கால் ரெண்டும் நேரா இருக்கா? கை வந்து செஸ்ட்டுக்கு நேரா இருக்கணும். இப்போ என்ன பண்றீங்க, உங்களுடைய ரைட் லெக் எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் கிட்ட வைக்கணும். ரைட் ஹேண்ட் பக்கத்துல வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கையை தூக்கி மேல் நோக்கி தூக்கணும். திரும்பி பார்க்கணும். ஹோல்ட் இட். சூப்பர். மறுபடியும் கையை கீழே வச்சிடுறீங்க. தூக்கி பின்னாடி வைங்க காலை. பர்ஃபெக்ட். இப்போ அந்த காலை தூக்கி முன்னாடி வைங்க கை கிட்ட. ஸ்டாப். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இது கீழே இறங்கக்கூடாது. இதை அப் பண்றீங்க. கால் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த கை எடுக்கிறீங்கன்னு போது எடுத்து டேர்ன் பண்ணி நீங்க இந்த உள்ளங்கையை பார்க்கணும். திரும்பி பாருங்க. இந்த உள்ளங்கையை பார்த்துட்டு மறுபடியும் வச்சிடுறீங்க. கமான் 5 reps. லெக்ஸ் பேக். மறுபடியும் அந்த கால் தூக்கி வைங்க. சூப்பர். திருப்புங்க. வெரி குட். டவுன், பேக். கமான். நெக்ஸ்ட் டர்ன், பொசிஷன், பேக். இப்போ என்ன பண்றீங்க, சேம் பொசிஷன் வாங்க. இப்போ உங்களுடைய ரைட் லெக் தூக்கி ரைட் ஹேண்ட் கிட்ட வைங்க. வச்சுட்டு உங்க ரைட் ஹேண்ட் எல்போஸ் கீழே மடக்கி வைங்க. ஓல்டி. இப்போ அந்த கையும் எல்போ மடக்குங்க. ஓல்டி. ஹோல்ட் பண்ணுங்க 10 செகண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்ட்ரெச். நம்ம வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச்சோட இது நெக்ஸ்ட் லெவல். ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர் 10 செகண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் மாத்திக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்ட் க்ளூட், ஆர்ம் ஸ்விங், ஹிப் மொபிலிட்டி, லோயர் பேக் எல்லாமே வேற லெவல்ல ஸ்ட்ரெச் ஆகும். காஃப்ல இருந்து ஆர்ம் ஸ்விங் வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. லெக்ஸ் பேக், ரிலாக்ஸ்.